ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க. நாம் யார் முன்னாடி இருக்கோம் அப்படிங்கிறத கூட நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது. யாரை நம்ம 2500 வருஷமாக பூஜைகள் செய்தோமோ, எல்லாரும் யாரை பூஜை செய்கிறாங்களோ அந்த சிவபாபா முன்னாடி நாம் இருக்கின்றோம். அவரோட முன்னிலையில் நாம் இருக்கோம். இது கூட எல்லாருக்கும் படிக்கிறவங்களுக்கு புரியறதில்லை. சிலருக்கு தான் இது புரியுதுங்கிற. அப்போ யாரை இவ்வளோ காலமாக நம்ம பூஜை செய்தோமோ அவருக்கு முன்னாடி நாம் இருக்கோம் அப்படிங்கிற அந்த போதை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ இருக்கணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, யார் பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, எதுக்காக கேட்குறாங்க, அந்த மன்னிப்பு என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படுதா அப்படின்னா, யார் பாவங்கள் செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா பகவான் தர்மராஜா இருந்து தண்டனை கொடுப்பாரு, அதனால் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்போன்னு கேட்குறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, யார் என்ன கர்மங்களை செய்தார்களோ அதற்கான தண்டனையை அவங்க அனுபவித்தே தீர வேண்டும். அந்த ஆத்மாக்கள் கர்ம போகத்தோட ரூபத்தில் சரீரத்தில் வியாதிகள் இது போல் ஏதாவது அவங்களுக்கு வரும். அதனால் அவங்க அது மூலமாக அவங்க அனுபவித்து கழிக்கணும். அதுக்காக பகவான் ஸ்பெஷலாக ஏதாவது மருந்து கொடுத்து சரி பண்ணுவார், அப்படி எதுவும் கிடையாது. அவர்கள் கர்ப்ப ஜெயிலையும் போய் பாவங்கள் செய்தால் அதையும் அனுபவிக்க வேண்டும். ஒரு ஆத்மா உடலில் இருக்கும்போதும் பாவத்தோட தண்டனை அனுபவிக்கிறாங்க. உடலை விட்டுட்டு அதன் பிறகு அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கும்போது ஒரு பிறவிக்கு இன்னொரு பிறவிக்கும் நடுவில் அப்பையும் ஆத்மா தண்டனையை அனுபவிக்குது பாவம் செய்ததுக்கான. அப்போ கர்ப்ப ஜெயில்னு அதனால தான் சொல்லப்படுது. உள்ளுக்குள்ளே அதுக்கு காட்சி கிடைக்கும், நீ இதெல்லாம் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் பாவங்கள் செய்த அதுக்கான தண்டனை அப்படின்னு. அப்போ ஆத்மா அதை பார்த்து அதை அனுபவிக்குது. அப்போ பாபா சொல்கிறாங்க, அந்த நேரத்துலேயே ஆத்மா விரும்பும், ஐயோ நம்ம இப்படியெல்லாம் பாவம் செஞ்சோமா, இனிமேல் செய்யக்கூடாது. ஆனால் திரும்ப அதை மறந்துடும், பிறவி எடுத்த பிறகு பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படி ஆத்மா தன்னுடைய கர்மங்களோட தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னா ஒரு சிவபாபாவுக்கு தான் சொல்ல முடியும். சன்னியாசிகள் இருக்காங்க உலகத்தில், அவங்களுக்கு எவ்வளோ பெருமை இருக்குது. அவங்க இறந்துட்டாங்கன்னா கூட அவங்க உடலுக்கு அவ்வளோ மதிப்பெல்லாம் வைக்கிறாங்க. அவ்வளோ சடங்குகள்லாம் செய்து தான் அந்த உடலை அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் அவர்களை விட, அந்த குருக்களை விட உயர்ந்தவர் யார்? அந்த யார் சாது சன்னியாசிகளோ அவர்களையும் உயர்த்தக்கூடியவர் யார்? சிவபாபா. இப்போ அவர் தான் எல்லாத்த விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்ங்கிறார். அப்போ அவர் காட்டக்கூடிய வழி தான் மிக உயர்ந்தது, ஸ்ரீமத். இப்போ அவருக்கு பாபா சொல்கிறாங்க, பாபாவிற்கும் மரியாதை வைக்கணும். அவர் சொல்லக்கூடிய ஸ்ரீமத், அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பிற்கும் நீங்கள் மதிப்புங்கிறது வைக்கணுங்கிறார். இந்த உலகத்தில் யாருமே பத்தித்த பாவன் கிடையாது. யார் மற்றவங்களை பாவனமாக்குறாங்களோ அவங்க தான் குரு. இப்போ பாபா தான் அதை செய்ய முடியும், வேறு எந்த குருக்களும் அதை செய்ய முடியாது. கிருஷ்ணனையும் பத்தித்த பாவன்னு சொல்ல முடியாது. அவர் யாரையும் பாவனமாக்கலை, யாருக்கும் அவர் உபதேசம் பண்ணலை. கிருஷ்ணராக ஒரு பிறவியில் மட்டும்தான் இருப்பார். அடுத்த பிறவியில் அவர் தோற்றம் எல்லாம் மாறிடும். 84 பிறவியில் 84 தோற்றம் அவருக்கு. அவர் இருக்கக்கூடிய டைமில் சத்தியுகத்தில் யாருக்குமே உபதேசம் தேவைப்படாது. அதனால் சிவபாபா ராஜயோகத்தை இப்போ தான் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. பதீத்தத்துலேருந்து பாவனமாக நம்ம எல்லாம் மாற்றிட்டுருக்காரு. பாபா சொல்கிறாங்க, அவர் மட்டும்தான் ஞானக்கடலாக இருக்கார், பதீத்த பாவனராகவும் இருக்கார். பாபா மேலும் சொல்கிறாங்க, ஆத்ம அபிமானியாக ஆகணும். அப்போ தான் சிவபாபாவை நினைவு செய்ய முடியும். பாதி கல்பம் தேக அபிமானத்திலே நீங்கள் இருந்துட்டீங்க. இப்போ நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருக்கிறது ரொம்ப அவசியங்கிற. தன்னை பிந்து ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த படிப்பை படித்து தாசிகளாக ஆகிறவங்களும் இருக்காங்க, வேலைக்கார பதவி. ஏன்னா அவங்க சரியாக படிக்கிறது கிடையாது. இப்போ அப்படிப்பட்டவங்க காட்சியெல்லாம் கிடைக்கும், நம்ம இந்த பதவிக்கு தான் போக போகிறோம். அப்போ அவங்களுக்கு அது கூட அப்போ தோணாது, ஐயோ நம்ம இந்த பதவிக்கு போக போகிறோமா, உயர்ந்த முயற்சி பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்காங்கன்னு சொல்கிறேன். இப்போ மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் தன்னுடைய எல்லா பாவங்களையும் அழிக்கிறதுக்கான முயற்சி செய்ய வேண்டும். கர்மாத்தீத் நிலையை நீங்கள் அடைய வேண்டும்னு சொல்கிறேன். பாபாவோட குழந்தைய ஆன பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு நன்மை மற்றவங்களுக்கு செய்யணும், சேவை, ஈஸ்வரிய சேவை செய்யணுங்கிற. யாரும் எந்த சேவையும் யாருக்கும் செய்யலையோ, வெறும் சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, எப்படி நார்மலான வாழ்க்கை லௌகிக்கத்தில் இருக்கோ அப்படி இருக்காங்கன்னா அவங்க என்ன ஒரு பதவியை அடைய முடியும்?
இப்போ ரொம்ப சாதாரண பதவியை தான் அடைய முடியும். அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு சேவை செய்யணுங்கிற சிவனோட கோயில்களுக்கெல்லாம் சென்று எல்லாருக்கும் நீங்கள் நன்மையை செய்யணும். இதில் முக்கியமாக மாதர்களும் குமாரிகளும் முன்வர வேண்டும்னு சொல்கிறேன். குமாரிகள் வந்து அந்த அளவுக்கு பெண் சிங்கங்களாக இருக்க வேண்டும்ங்கிற, தைரியமாக இருக்கணும். காம் மகாசத்ருன்னு யார் சொல்கிறா? சிவபாபா சுயம் பகவான் சொல்கிறார். அப்போ நீங்கள் வேறு யார் என்ன சொன்னாலும் சரி, கவர்மெண்ட் என்ன எதிர்த்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. தூய்மையாக இருக்கணும். பாபா வந்திருக்கிறதே தூய்மையான இல்லற மார்க்கத்தை படைக்கிறதுக்காக தான். நீங்கள் தான் விகாரமான இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னு சொல்கிறது. இப்போ நாம் தான் விகாரமற்ற நிர்விகாரியான இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இப்போ மீண்டும் ஆக வேண்டும்னு சொல்கிறேன். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முறையை கேட்கலாம். ஓம் சாந்தி. 9/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, எந்த சிவனுக்கு அனைவரும் பூஜை செய்கின்றனரோ அவர் இப்பொழுது நம்முடைய தந்தையாகி இருக்கிறார் என்ற போதை நஷா உங்களுக்குள் இருக்க வேண்டும். நாம் அவருக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம். கேள்வி: மனிதர்கள் பகவானிடம் எதற்காக மன்னிப்பு வேண்டுகின்றனர்? அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கின்றதா என்ன? பதில்: மனிதர்கள் நினைக்கின்றனர் நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனைகளை பகவான் தர்மராஜர் மூலமாக அடைய வைப்பார் என்று. அதனால் மன்னிப்பு கேட்கின்றனர். ஆனால் அவர்கள் தங்களுடைய கர்மங்களுக்கான தண்டனைகளை கர்ம போகத்தின் ரூபத்தில் அனுபவித்தே தீர வேண்டும். பகவான் அவர்களுக்கு எந்த ஒரு மருந்தும் தருவதில்லை. கர்ப்ப ஜெயிலிலும் கூட தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது, நீ இன்னின்ன பாவங்களை செய்திருந்தாய், ஈஸ்வரிய கட்டளைப்படி நடக்கவில்லை, அதனால் இந்த தண்டனை என்ற காட்சியும் கிடைக்கும். பாடல்: நீ இரவை தூங்கியே கழித்தாய், பகலை உண்டே கழித்தாய். ஓம் சாந்தி. இதை யார் சொன்னார்? ஆன்மீக தந்தை சொன்னார். பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. இவ்வளோ காலம், அதாவது பாதி கல்பம் 2500 வருஷமாக நீங்கள் எதுவுமே உங்களுக்காக நன்மையை செய்துக்கலை. எந்த ஒரு புண்ணிய கணக்கையும் பெருசாக நீங்கள் சேர்த்துக்கல. செஞ்சதெல்லாம் என்னன்னு சொல்கிறாரு? இரவெல்லாம் தூங்குனீங்க, பகலெல்லாம் சாப்பிட்டீங்க. அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். மனிதர்கள் அனைவரை காட்டிலும், ஆத்மாக்கள் அனைவரை காட்டிலும் மிக உயர்ந்தவர். அனைவருக்குள்ளும் ஆத்மா இருக்கிறது தான். ஷரீரமோ பார்ட்டை நடிப்பதற்காக கிடைத்துள்ளது. ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஆத்மா இருக்கு, உயிர் சக்தி. அந்த ஆத்மா தான் இந்த உடல் மூலமாக நடிக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள், சந்நியாசிகள் ஷரீரத்திற்கு கூட எவ்வளவு மதிப்பு என்பது இருக்கின்றது. சந்நியாசிகளோட உடல், அந்த உடலுக்கு கூட ஆத்மா பிரிஞ்ச பிறகு, மரணத்துக்கு பிறகு அந்த உடலை அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பலவிதமான ஒரு சாங்கியங்கள் செய்து அப்புறம்தான் அவங்கள அடக்கம் பண்ணுவாங்க. இப்போ அவ்வளோ அந்த உடலை கூட அவங்க உயர்ந்ததாக நினைக்கிறாங்க. தங்களின் ஒரு குருவானவர் இறந்து விட்டாலும் கூட அவர்களுக்கு எவ்வளவு மகிமை செய்கின்றனர். ஒவ்வொரு குருக்களுக்கும் அவ்வளவு மகிமை என்பது செய்கின்றனர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு குருவிற்கே ஒவ்வொருத்தருமே அவ்வளோ ஒரு மரியாதை கொடுப்பாங்க, அவ்வளோ அவங்களுடைய புகழை பாடுவாங்க. இந்த எல்லையற்ற தந்தையோ மறைமுகமாக இருக்கின்றார். அப்போ மனிதர்களுக்கு, குருக்கள், சாது சந்நியாசிகளுக்கே இவ்வளோ மகிமை உயர்வாக இருக்குது அப்படின்னா, பரமாத்மா எல்லையற்ற அப்பாவுக்கு எவ்வளோ மகிமை இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப மறைமுகமாக இருக்கார். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், சிவபாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். இருக்கிறதுலே வச்சு ரொம்ப ஹையஸ்ட் உயர்ந்தவர் பரமாத்மா. அவரை விட உயர்ந்தவர் யாருமே இல்லை. தர்மராஜரும் அவருடன் இப்பொழுது பகவான் இருக்கின்றார். தர்மராஜ் அப்படிங்கிறவரும் இப்போ தான் இருக்கார். அவர் கூடயே தர்மராஜும் இருக்கார். ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் கடவுளை நோக்கி மன்னிப்பு கேட்கின்றனர். ஹே பகவானே, மன்னியுங்கள். இப்பொழுது பகவான் என்ன செய்வார்? பக்தியில் எல்லோரும் கடவுள்கிட்ட போய் தப்பு பண்ணிட்டாங்கன்னா மன்னிப்பு கேட்பாங்க. இப்போ பகவான் என்ன செய்கிறாருன்னு இப்போ தான் நமக்கு பாபா புரிய வைக்கிறார். இங்கே அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? அப்படி தவறு செய்பவர்களை சிறையில் அடைப்பார்கள்.
ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த தர்மராஜரோ பகவான் தர்மராஜோட ரூபத்தில் ஆயிட்டார் அப்படின்னா கர்ப்ப ஜெயிலில் தண்டனை தருகிறார். அந்த ஆத்மா உடலை விட்டுட்டு போனாலும் அடுத்த உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்கள் அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கும். அதை கர்ப்ப ஜெயில். அப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்து அந்த ஆத்மா தண்டனைகளை அனுபவிக்குது. தண்டனையும் அங்கும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆத்மா வெளியே இருக்கும்போதும் பலவிதமான கஷ்டங்கள், அதே உள்ள அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கும்போதும் அதுக்கு தண்டனைங்கிறது இருக்குங்கிறாங்க. அதற்கு கர்ம போகம் என்று சொல்லப்படுகிறது. தான் என்ன கர்மங்கள் செய்தாங்களோ தவறா அதை அனுபவித்து கஷ்டப்பட்டு கழிக்கக்கூடியது அப்படின்னு அதுக்கு சொல்லப்படுது. இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், கர்ம போகத்தை யார் அனுபவிக்கிறார்? கர்ம போகம், கர்மம் தவறாக செய்ததுக்கு அனுபவிக்கிறது யார்? ஆத்மா. என்ன நடைபெறுகின்றது? சொல்கின்றனர், ஹே பிரபுவே மன்னியுங்கள் என்று, துக்கத்தை போக்குங்கள் என்று, சுகத்தை கொடுங்கள் என்று கேட்கின்றனர். இப்பொழுது பகவான் ஏதாவது மருந்து தருகிறாரா என்ன? யாருக்காவது ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு, கஷ்டப்படுறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, செஞ்ச பாவங்களையெல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க, நான் நல்லா இருக்கணும், என்னோடய கஷ்டமெல்லாம் போயிடணும், இல்லை இவ்வளோ உடம்பு இப்படி இருக்கே சரியாகணும்லாம் சொல்கிறாங்க. அப்போ பகவான் அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது மன்னிச்சுட்டு மருந்தெல்லாம் கொடுக்குறாரா? அவரோ எதுவுமே செய்ய முடியாது. நம்ம செய்யக்கூடிய கர்மங்களில் அவர் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. அப்படியானால் பகவானை ஏன் அழைக்கின்றனர்? ஆனால் கடவுளை எதுக்கு அப்போ கூப்பிடணும்? ஏனென்றால் பகவானுடன் கூடவே தர்மராஜரும் இருக்கின்றார். பகவான் அப்பாவை மட்டும் இல்லை, தர்மராஜாவும் இருக்கார். தீய கர்மம் செய்வதால் அவசியம் அதன் பலனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கின்றது. கர்ப்ப சிறையிலும் தண்டனை கிடைக்கின்றது. வெளியவும் கர்ம போக் அப்படின்னா உடல் நோய்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வருது, அனுபவிக்கிறாங்க. அப்பையும் நம்மளுடைய தீய கர்மங்களுக்கான பலனை அனுபவிக்கணும். இன்னொன்று, கர்ப்ப ஜெயிலில் இருக்கும்போது, அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கும்போது அப்பையும் ஆத்மா தண்டனையை அனுபவிக்குது. சாட்சாத்காரம் என்பது அனைத்தும் அங்கு கிடைக்கின்றது. ஆத்மா அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கும்போது என்னெல்லாம் தவறுகள் செய்தாங்களோ அதனுடைய காட்சியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. ஓ, இப்பப்போ நம்ம இந்தந்த தவறு செய்திருக்க, அதுக்கு தான் இந்த தண்டனை அப்படின்னு தெளிவாக தெரியுது. சாட்சாத்காரம் இல்லாமல் தண்டனை கிடைப்பதில்லை. அந்த காட்சியை காட்டப்படாமல் தண்டனை கிடைக்கிறதில்ல. ஏன்னா அப்போ தான் நம்ம தான் இப்படி தவறு பண்ணியிருக்கோம், அப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியுது நம்ம செய்த தவறு. அப்படி ஆத்மா தண்டனை அனுபவிக்கிறது. கர்ப்ப சிறையிலோ எந்த ஒரு மருந்து முதலிய எதுவும் கிடையாது. அங்கே தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கின்றது. கர்ப்ப சிறையில் இருக்கும்போது ஆத்மாவுக்கு அவ்வளோ வேதனை இருக்குது. அந்த ஆத்மாவோட சரீரத்திலேயும், ஏன்னா சரீரத்து மூலமாக ஆத்மா அனுபவிக்குது. அப்பையும் அதை சரி பண்ணுறதுக்கான எந்த ஒரு மருந்தும் இருக்க முடியாது. ஆத்மா அனுபவித்து தான் அதை கழிக்கணும். அங்கே தண்டனை அடைய வேண்டியது இருக்கிறது. எப்பொழுது துக்கம் அடைகின்றனோ அப்பொழுது பகவானே இந்த சிறையிலிருந்து எங்களை வெளியில் கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்றனர். உள்ளேயும் ஆத்மா கர்ப்ப சிறையில் இருக்கும்போது சொல்லும், ஐயோ நான் இனிமேல் எந்த பாவமும் செய்ய மாட்டேன், நான் சீக்கிரமாக வெளியே வரணும். ஆனால் வெளியே வந்த பிறகு மறந்துடுது, திரும்ப பாவம் செய்துன்னு பாபா சொல்கிறாங்க. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் யாருக்கு முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள்? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. ஆனால் அவர் குப்தமாக இருக்கின்றார். மற்ற அனைவருக்கும் சரீரத்தை பார்க்க முடிகிறது. எல்லா ஆத்மாவுக்கும் உடல் இருக்குது, பார்க்குறோம். ஆனால் பரமாத்மாவுக்கு அப்படி இல்லை. இங்கே சிவபாபாவுக்கோ தனக்கென்று கை கால்கள் இல்லையா, உடல் என்பது கிடையாது. மலர்கள் முதலியவற்றையும் யார் பெற்றுக்கொள்வார்? இல்லையா, அவருக்கு நம்ம பூ போடுறோம், அதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? இவருடைய, அதாவது பிரம்மாவோட கையில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். நம்ம கூட ஏதாவது மலர் சென்று கொடுக்குறோம் அப்படின்னா கூட பிரம்மா பாபா தான் பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய சிவபாபா இல்லை. ஒருவேளை விரும்பினால் மட்டும், ஆனால் யாரிடமும் பெற்றுக்கொள்வதில்லை. அதுவும் அவர் கூட விரும்பினாதான் பிரம்மா பாபா அதை எடுத்துக்கிறார். இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரமாக யார்கிட்டேருந்து எதையுமே அவர் ஸ்வீகாரம் செய்வதில்லை. எப்படி இந்த சங்கராச்சாரியர் சொல்கின்றார், என்னை யாரும் தொடக்கூடாது என்று. ஆக பாபா சொல்கின்றார், பத்தீத்தமானவர்களாகிய உங்களுடையது எதையும் நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அதே போல தான் சன்னியாசிகளே அவ்வளோ சங்கராச்சாரியார் அவர் யாருமே தன்னுடைய சரீரத்தை தொடக்கூடாதுங்கிற அளவுக்கு அவர் தூய்மையாக அவர் இருந்தார்.
அப்போ சிவபாபா எவ்வளோ உயர்ந்தவர், நம்ம ஆத்மா எவ்வளோ பத்தீத்தமாயிட்டோம். அப்போ நம்ம கொடுக்கறத அவர் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? எனக்கு மலர்கள் முதலியவ தேவை கிடையாது. அவருக்கு நம்ம மாலைகள் மலர்கள் எவ்வளோ போடுறாங்க உலகத்தில் பக்தியில், அதெல்லாம் அவருக்கு தேவையில்லைங்கிற. பக்தி மார்க்கத்தில் சோம்நாத் முதலிய கோயில்களை கட்டுகின்றனர், எவ்வளோ மலர்களை போடுகின்றனர். ஆனால் எனக்கோ சரீரமே கிடையாது. கடவுள்னாலே மாலை இல்லாமல் மலர்கள் இல்லாமல் கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு உடலே கிடையாது, நான் எப்படி அதெல்லாம் எடுத்துக்கிறது? ஆத்மாவை யாராவது எப்படி தொடுவார்கள்? பரமாத்மாவும் ஒரு ஆத்மா தான், அவரை நம்ம யாரும் டச் பண்ண முடியாது. பத்தீத்த மாணவர்களிடம் இருந்து நான் பூக்களை எப்படி பெற்றுக்கொள்வேன்? இல்லை, அவர் எப்படி அதை ஸ்வீகாரம் பண்ண முடியுங்கிற. யாராலும் கை வைக்கவும் முடியாது, யாருனாலையும் அவரை தொடவே முடியாது. இன்று பாபா என்று கூறுகின்றனர், நாளை பிறகு சென்று நரகவாசி ஆகிவிடுகின்றனர். அப்பான்னு சொல்கிறாங்க, அப்புறம் போயிட்டு பத்தீத்தமாயிடுறாங்க, விகாரத்தில் போயிட்டு நரகவாசியாக ஆயிடுறாங்க. அப்படிப்பட்டவர்களையோ பார்க்கவே முடியாது. பாபா சொல்கின்றார், நானும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன். இந்த சன்னியாசிகள் அனைவரையும் கூட டிராமாவின்படி நான் தான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றேன். என்னை யாருமே அறிந்து கொள்வது இல்லை. சிவனுக்கு பூஜையெல்லாம் செய்கின்றனர், ஆனால் அவரை பற்றி அறிந்து கொள்வதே இல்லை. இவர்தான் கீதையின் பகவான், இங்கே வந்து ஞானத்தை தருகிறார் என்று உங்களுக்கு தான் தெரியும். கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டனர். கிருஷ்ணர் ஞானம் கொடுத்தார் என்றால் மற்றபடி சிவன் என்ன செய்திருப்பார்? அவர் எல்லாமே செய்து முடிச்சிட்டார்னா அப்போ இவருக்கு என்ன, இவருடைய ஒரு காரியம் என்ன இருக்குது? ஆக மனிதர்கள் நினைக்கின்றனர் அவர் வருவதே இல்லை என்று. அட, பத்தீத்த பாவனர் கிருஷ்ணர் என்று சொல்ல மாட்டார்கள், பத்தீத்த பாவனர் என்று என்னை சொல்கின்றனர் இல்லையா? பத்தீத்த பாவன சீதாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணா பத்தீத்த பாவனா கிருஷ்ணான்னு யாரும் சொல்கிறதில்ல. பத்தீத்த பாவனர் கிருஷ்ணர் என்று சொல்ல மாட்டார்கள். உங்களிலும் மிக சிலர்தான் இவ்வளவு விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும், மதிப்பும் வைக்க முடியும். எவ்வளவு சாதாரணமாக சிவபாபா இருக்கின்றார். அவர் சொல்கின்றார், நான் இந்த சாதுக்கள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றேன். எவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க நம்ம யாரையெல்லாம் சொல்கிறோமோ சாது சன்னியாசிகள், அவர்களுக்கும் அப்பாவாக, அவர்களை விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கக்கூடியவர் சிவபாபா. சங்கராச்சாரியார் முதலான அனைவரின் ஆத்மாக்களுக்கும் நான் தந்தையாக இருக்கின்றேன். எல்லாரும் படைப்பு தான், படைப்பவர் சிவபாபா. ஷரீரங்களுக்கான தந்தையும் இருக்க தான் செய்கின்றனர். எல்லா சங்கராச்சாரியரும் அவருக்கு பிறவி கொடுத்த அப்பாவும் இருப்பார். நானும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. எனக்கு அனைவரும் பூஜை செய்கின்றனர். இப்பொழுது அவர் இங்கே முன்னிலையில் அமர்ந்துள்ளார். எல்லாரும் யாரை பூஜை செய்கிறாங்களோ அவர் இப்போ நம்ம முன்னாடி இருக்கார். ஆனால் நாம் யாருக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்வதில்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த பகவான் முன்னாடி நம்ம இருக்கோங்கிறது எல்லாருக்கும் புரியறதில்லை. ஆத்மாக்கள் ஜென்ம ஜென்மங்களாக தேக அபிமானத்தில்தான் இருக்கின்றனர். தான் ஆத்மா என்பதையே மறந்துவிட்ட காரணத்தினால் தந்தையை நினைவு செய்ய முடிவதில்லை. தேகத்தை தான் பார்க்கின்றனர். ஆத்மா அபிமானியாக இருந்தால் அந்த தந்தை நினைவுக்கு வர வேண்டும். தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பாபா கூறுகின்றார், என்னை அறிந்து கொள்வதற்காக அனைவருமே முயற்சி செய்கின்றனர். கடைசியில் முழு ஆத்மாபிமானி ஆகிறவர்கள்தான் பாஸாக ஆகின்றார்கள். மற்ற அனைவரிடமும் கொஞ்சம் கொஞ்சம் தேக அபிமானம் என்பது இருக்கும். தேக அபிமானம்ங்கிறது ரொம்ப சூக்ஷமமாக இருக்குது, நிறைய இருக்குது. பாபா குப்தமாக இருக்கின்றார். அவருக்கு எதையும் கொடுக்க முடியாது, கண்ணுக்கு பார்க்க முடியாது. அவருக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? பெண் குழந்தைகள் சிவனுடைய ஆலயத்திற்கு போய் புரிய வைக்க வேண்டும். குமாரிகள்லாம் போகணும். குமாரிகள் தான் சிவபாபாவின் அறிமுகத்தை கொடுக்கின்றனர். அதுவும் குமாரிகள் இருவருமே நிச்சயமாக இருக்கின்றனர். பாபாவை புரிஞ்சவங்க குமாரர்களும் இருக்காங்க, குமாரிகளும் இருக்காங்க. குமாரர்களும் கூட அறிமுகம் கொடுத்திருப்பார்கள். மாதாக்களை குறிப்பாக உயர்த்துகின்றார்கள். பாபா மாதர்களுக்கு ஞானத்தை கொடுத்து குறிப்பாக அவர்களை ரொம்ப உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறார். ஏனென்றால் அவர்கள் ஆண்களை காட்டிலும் அதிக சேவை செய்துள்ளனர். பாபரிகத்திலேருந்து பாபா மாதர்களை பார்க்குறார். ஆக குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும். எப்படி அந்த படிப்பில் ஆர்வம் இருக்கின்றதல்லவா, அதே போல தான் இந்த படிப்பிலே இருக்கும். அது ஷரீர சம்பந்தமானது, இது ஆன்மீகம். ஷரீர தொடர்பான படிப்பினை படிப்பார்கள். ட்ரில் முதலியவற்றை கற்றுக்கொள்வார்கள். உடலுக்கு எக்ஸசைஸும் கற்றுக்கிறாங்க.
அதனால் எதுவுமே கிடைக்கப் போவதில்லை. எவ்வளோ படித்தாலோ எவ்வளோ சரீரத்தை நல்லா வச்சுக்கிட்டாலும். இப்பொழுது யாருக்காவது குழந்தை பிறக்கின்றது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய பிறந்தவுடன் 6ஆம் நாள் சடங்கு முதலியவற்றை எவ்வளவு விமரிசையாக கொண்டாடுகின்றனர். பேரெல்லாம் வைப்பாங்க அதுக்கப்புறம்தான். அதனால் என்ன அடைகிறார்கள்? அவ்வளோ விமரிசையாக ரொம்ப நல்லா சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடினாலும் அதனால் கிடைக்க போகிறது எதுவும் இல்லை. எதையும் அடைவதற்கான ஒரு விஷயமும் இல்லை. இங்கிருந்து சென்று பிறவி எடுக்கின்றனர் இல்லையா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் பிறவி எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் அவர்களும் எதையும் புரிந்து கொள்ளப் போவதில்லை. பிரிந்து சென்றிருப்பார்களானால் யார் இதையெல்லாம் கற்றுக்கொண்டு சென்றிருப்பார்களோ அதன்படி சிறு வயதிலிருந்தே சிவபாபாவை நினைவு செய்து கொண்டிருப்பார்கள். பாபா சொல்கிறாங்க, இன்னொரு பிறவி எடுக்கும்போது யார் இங்கே பாபா கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிருக்காங்களோ அப்படின்னா, பாபாவோட குழந்தையாக இருக்காங்க, நிறைய வருஷம் ஞானத்தை கேட்குறாங்க, அதுக்கப்புறமா அங்கே உடலை விட்டுட்டு இன்னொரு பிறவி எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்படி போகக்கூடியவர்கள் சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்க? அவரை நினைவு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்று பக்தி நல்லா செய்வாங்க, இல்லை அப்படின்னா அவங்க திரும்ப ஞானத்துக்கு வந்து பாபா கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வருவாங்க. இதெல்லாம் கூட நடக்கும். இதுவோ மந்திரமாக இருக்கின்றது. சிறு குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்பார்கள். அவர்களே பிந்து முதலில் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, சிவபாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்னா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறாங்க. மற்றபடி அவங்களுக்கு ரொம்ப ஆழமாக எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. சிவபாபா சிவபாபா என்று மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சிவபாபாவை நினைவு செய்வீர்களானால் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவீர்கள். இதுபோல் அவர்களுக்கு புரிய வைப்பீர்களானால் அவர்களும் சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். ஆனால் உயர்ந்த பதவியை பெற முடியாது. அவரை நினைப்பாங்க, ஆனால் அவ்வளோ ஆழமாக புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? சரீரத்தை நடுவிலே விட்டுட்டாங்க. அப்போ பெரியவங்களாக இருந்து புருஷார்த்தம் பண்ணுற அளவுக்கு சின்ன குழந்தைனால புரிஞ்சுட்டு பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக சிவபாபா புரிஞ்சுட்டு நினைவு செய்வாங்க. இதுபோல் அநேக குழந்தைகள் வருகின்றனர், சிவபாபா சிவபாபா என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். பிறகு அந்தமதி சோகதி, கடைசியில் என்ன நினைவோ அதுபோல் நிலை ஆகிவிடும். இது ராஜ்யம் என்பது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா விதமான பதவிக்கும் இங்கே ஒரு ரெடி ஆகிறாங்க. இப்பொழுது மனிதர்கள் சிவனுக்கு பூஜை செய்கின்றனர், ஆனால் எதையுமே அவங்க தெரிந்திருக்கவில்லை. எப்படி சிறிய குழந்தை சிவசிவா என்று சொல்லிக்கொண்டு எதையும் புரிந்து கொள்வதில்லையோ அதுபோல எல்லாருமே சிவனுக்கு பூஜை செய்கிறாங்க, ஆனால் அவரை பற்றி யாருமே தெரியறது கிடையாது. சின்ன குழந்தை எப்படி சிவசிவான்னு சொன்னால் சொல்லுதோ அதுபோல தான் பக்தியிலேயே அவரை புரியாமையே என்ன சொல்கிறாங்க, சிவசிவான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய அறிமுகம் எதுவும் கிடையாது. அவர் யார்? என்னுடைய அப்பா, ஆத்மா நான், எனக்கு அப்பா தான் அவருங்கிறது அவரை பற்றி தெரியாது. அதனால் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், நீங்கள் யாருக்கு பூஜை செய்கிறீர்களோ அவர் ஞானக்கடல், கீதையின் பகவான். அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். சிவபாபா நமக்கு ராஜயோகத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். இவ்வுலகில் வேறு எந்த ஒரு மனிதரும் இதெல்லாம் சொல்லித்தர முடியாது. இதை நீங்கள் மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள், அதையும் மறந்து விடுகிறீர்கள். பகவான் சொல்கிறார், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றேன். பகவான் வாக்கு காமம் மகா சத்ரு என்று கூறுவது யார்? இதை சொல்கிறாங்க, காமம் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி, இதன் மீது நீங்கள் வெற்றியை அடையுங்கள் என்று சொல்கிறது யார்? சிவபாபா. பழைய உலகத்தை சந்நியாசம் செய்யுங்கள். பாபா வீடு வாசலை சந்நியாசம் பண்ண சொல்ல, பழைய உலகம் அதில் நிறைஞ்சிருக்கக்கூடிய விகாரங்கள். நீங்கள் ஹட்டயோகி, எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகளாக இருக்கின்றார்கள் இல்லையா? சன்னியாசிகள் ஹடயோகம் செய்கிறாங்க, எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். சங்கராச்சாரியார் இருக்கின்றார், இவர் சிவாச்சாரியராக இருக்கின்றார். இவரும் சந்நியாசம் பண்ண சொல்கிறார், ஆனால் எல்லையற்ற சந்நியாசம். இவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். கிருஷ்ண ஆச்சாரியார் என்று அவரை சொல்ல முடியாது, அவரோ சிறிய குழந்தை. சத்தியுகத்தில் ஞானத்தின் அவசியம் இருக்காது, அதனால் அவர் யாருக்கும் உபதேசம் பண்ணலை. யார்? கிருஷ்ணன். எங்கெங்கே சிவனுடைய ஆலயங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் குழந்தைகள் நீங்கள் நல்ல சேவை செய்ய முடியும். சிவாலயங்களுக்கு செல்லுங்கள். மாதர்கள் செல்வது நல்லது, கன்னியர்கள் சென்றால் அதைவிட நல்லது. குமாரிகளும் செல்லணுங்கிறார் ஞானத்தை சொல்வதற்கு. இப்பொழுது நாம் பாபாவிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும். பாபா நமக்கு படிப்பை கற்றுத்தருகிறார். பிறகு நாம் ராஜாராணியாக ஆவோம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக பாபா தான் இருக்கின்றார்.
இப்படிப்பட்ட கல்வியை எந்த ஒரு மனிதரும் கற்றுத்தர முடியாது. இது கலியுகம். சத்யுகத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. யார்? லக்ஷ்மி நாராயண். இவர்கள் ராஜாவாக ராணியாக எப்படி ஆனார்கள்? இவர்களுக்கு யார் ராஜயோகத்தை கற்பித்தார்கள்? அதனால் சத்யுகத்தில் இவர்கள் எஜமானர்களாக ஆனார்கள். யாருக்கு நீங்கள் பூஜை செய்கிறீர்களோ அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து சத்யுகத்தின் மாலிக்காக ஆக்குகிறார். யாரை பக்தியில் சிவனேன்னு பூஜை பண்ணமோ ஈஸ்வரான்னு, அவர் நமக்கு இப்போ வந்து டீச்சராக ராஜயோகத்தை கற்பித்து இவ்வளோ உயர்ந்த நிலையை நம்மளை அடைய வைக்கிறாரு. பிரம்மா மூலம் ஸ்தாபனை, விஷ்ணு மூலம் பாலனை. பதீத்தமான இல்லற மார்க்கத்தினர் தான் பாவனமான இல்லற மார்க்கத்திற்கு செல்கின்றனர். விகாரமான இல்லறத்தில் இருந்து நம்ம நிர்விகார இல்லறத்துக்கு போகிறோம். சொல்லவும் செய்கின்றனர், பாபா பதீத்தர்களாகிய எங்களை பாவனமாக்குங்கள் என்று. பாவனமாக்கி தேவதையாக ஆக்குங்கள். இது இல்லற மார்க்கம். துறவர மார்க்கத்தினருக்கு குரு அவர் ஆவதில்லை. இல்லற மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் அவர் குரு. யார் பவித்திரமாக ஆகின்றார்களோ அவர்களுக்கு பூஜை செய்கின்றனர். இது போல அநேக பேர் இருக்கின்றனர். எல்லாருமே பதீத்தத்திலிருந்து பாவனமாக ஆகிவிடுகின்றோம். யார் மற்றவங்களை தூய்மையாக ஆக்குகின்றனரோ அவர்கள்தான் குருவாக இருக்க முடியும். மற்றவங்கள தூய்மையாக்குறவங்க தான் குரு. இப்போ எந்த குருனாலும் யாரையும் தூய்மையாக்க முடியாது இல்லையா? அவங்க தூய்மையாக இருப்பாங்க, ஆனால் எல்லாரையும் அவங்க பாவனமாக்க முடியாது. விகாரத்திற்காக திருமணம் எல்லாம் செய்து கொள்வதில்லை சிலர், அப்படியும் இருக்காங்க. குழந்தைகள் நீங்கள் இப்படியெல்லாம் சேவை செய்ய வேண்டும். சில பேர் வந்து அநேகம் என்ன பண்ணுறாங்க, திருமணம்லாம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வந்து விகாரத்திற்காக திருமணம் செய்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அப்படியும் இருக்கார்கள். நாம் பாபாவின் குழந்தைகளாக ஆகி சேவை செய்ய வேண்டும் அல்லவா? இந்த பழைய உலகத்தின் விநாசம் முன்னாடியே நின்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது சிவபாபா கூறுகின்றார், கிருஷ்ணரோ உலகத்தின் விநாசம் முன்னால் இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. இதெல்லாம் சொல்கிறது யார்? சிவபாபா தான், கிருஷ்ணர் கிடையாது. அவரோ ஒரு முறை மட்டும்தான் சத்தியுகத்தில் வருகின்றார். யார்? கிருஷ்ணர். கிருஷ்ணராக ஒரு பிறவியில் மட்டும்தான் இருப்பார். 84 பிறவிகளில் 84 தோற்றங்கள் அவருக்கு இருக்கும். ஒவ்வொரு பிறவிலையும் வேறு வேறு உடல் தோற்றம். கிருஷ்ணர் இந்த ஞானத்தை யாருக்கும் கற்றுத்தர முடியாது. அந்த கிருஷ்ணர் எப்படி இங்கே வருவார்? இப்போ வந்து எப்படி கலியுக கடைசியில் சொல்லுவார், இப்பொழுது நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அரை கல்பத்திற்கு மிக உயர்ந்த பிறவிகள் என்பது ஏற்படுகிறது. பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகின்றது. மனிதர்கள் மிருகங்கள் போல ஆகிவிடுகின்றனர். ஒருவர் மற்றவரோடு சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டே இருக்கின்றனர். அப்பொழுது ராவணனுடைய ஜென்மம் ஆகிறது என்றெல்லாம் அர்த்தம் அல்லவா? ராவணன்னா அசுர குணம். எல்லா விதமான கஷ்டங்களும் தானும் அனுபவிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு தன்னோட விகாரத்தினால மற்றவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. மற்றபடி 84 லட்ச பிறவிகள் கிடையாது. இவ்வளவு விதவிதமாக சொல்கின்றனர். அவ்வளவு ஜென்மங்கள் யாரும் எடுப்பதில்லை. ஆக இதை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். அவர் கற்பிக்கிறார். அடுத்ததாக பிறகு பிரம்மா, இவரும் இருக்கின்றார். படிக்கவில்லை என்றால் யாரிடமாவது சென்று தாசதாசியாக வேலைக்காரர்களாக ஆவார்கள். நல்லா படித்தாங்கன்னா உயர்ந்த நிலையை அடையலாம், இல்லாட்டி வேலைக்கார பதவிக்கு போகணுங்கிற. சிவபாபாவிடம் தாசதாசிகளாக ஆவார்களா? என்ன, இவ்வளோ உயர்ந்த டீச்சர்கிட்ட வந்து படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பதவி அடையலாமா? பாபா புரிய வைக்கிறார், படிக்கவில்லை என்றால் சத்தியுகத்தில் போய் தாசதாசிகளாக ஆவார்கள் என்று. யார் எந்த ஒரு சேவையும் செய்வதில்லையோ, உண்பதும் அருந்துவதும் உறங்குவதுமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னவாக ஆவார்கள்? இல்லையா? எந்த சேவையும் பண்ணாமல் சாப்பிட்றது, தூங்கிறது, நார்மலாக லௌகீகத்தில் எப்படி இருப்பாங்க அது போல் இருந்தாங்க. மற்றவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யலை அப்படின்னா அவங்க அப்போ என்ன பதவி அடைய முடியும்? நாமும் மகாராஜாவாக ஆவோம். நமக்கு முன்பாக கூட அவர்கள் வர முடியாது. தாசதாசிகள் ராஜாராணிக்கு முன்னாடி கூட வர முடியாது. தாங்களே புரிந்து கொண்டுள்ளனர் இப்பொழுது நாம் என்ன ஆவோம் என்று. நல்லா படிக்கலைன்னா அவங்களுக்கே புரியுது. ஆனால் பிறகும் கூட வெட்கம் வருகின்றதல்லவா, ஐயோ நம்ம இந்த பதவியை அடைய போகிறோன்னு. நாம் நமது முன்னேற்றத்தை அமைத்து கொண்டு ஏதாவது ஒரு பதவியை பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. ஐயோ நம்ம இப்படி இருக்கமே அப்படின்னு பாபா சொல்லக்கூடிய முரளியை கேட்டு நமக்கு அந்த ஒரு உணர்வு வரணும், நம்ம மாறணும்,
நம்ம சரியாகணும், உயர்ந்த பதவிக்கு நம்ம ரெடி ஆகணும். ஆனால் அது கூட அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. அதனால் பாபா கூறுகின்றார், இந்த பிரம்மா கூறுகின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டாம். எப்பொழுதுமே எதை சொன்னாலும் சரி பாபா தான் சொல்கிறாரு, பிரம்மா நமக்கு சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்கிற. எப்பொழுதுமே சிவபாபா தான் அனைத்தையும் கூறுகின்றார் என புரிந்து கொள்ளுங்கள். சிவபாபாவிற்கும் மதிப்பு வைக்க வேண்டும் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்கறது தான் என்ன அவருக்கு மரியாதை வைக்கிறது. சிவபாபாவோடு பிறகு தர்மராஜரும் இருக்கின்றார். இல்லை என்றால் தர்மராஜின் தண்டனைகளையும் அதிகமாக அடைய வேண்டியதாக இருக்கும். குமாரிகளோ மிகவும் சாமர்த்தியசாலியாக இருக்க வேண்டும், ரொம்ப புத்திசாலியாக இருக்கணுங்கிற. இங்கே கேட்டோம், வெளியில் சென்றோம், எல்லாம் முடிந்து விட்டது என்று இருக்கக்கூடாது. கேட்குறதெல்லாம் இங்கே மறந்துடுச்சு, இங்கே விட்டுறது, அப்படி இருக்கக்கூடாது. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு சாதனங்கள் உள்ளன. இப்பொழுது பாபா கூறுகின்றார், விஷத்தை விட்டு விடுங்கள், சொர்க்கவாசி ஆகுங்கள். பாபா சொல்கிறாங்க, இங்கே ஒன்று தான், விகாரத்தில் போகாதீங்க, அப்போ தான் நீங்கள் சொர்க்கவாசி ஆக முடியும். இப்படியெல்லாம் ஸ்லோகன்களை உருவாக்குங்கள். தைரியமுள்ள பெண் சிங்கங்களாக இருக்குங்கள் இல்லையா? அவ்வளோ நல்ல தைரியமாக இருக்கணுங்கிற. எல்லையற்ற தந்தை கிடைத்து விட்டார், பிறகு என்ன கவலை? என்ன பண்ணுறது? அவங்க தடை போடுறாங்க, திருமணம் செஞ்சுக்க சொல்லி இவங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் குமாரிகள் சொல்லாதீங்க, தைரியமாக இருங்கங்கிறார் பாபா. அரசாங்கத்தினர் தர்மத்தையே ஏற்றுக்கொள்வதில்லை எனும் பொழுது அவர்கள் பிறகு மனிதனிலிருந்து தேவதையாவதற்கு எப்படி அவர்கள் விடுவார்கள் இல்லையா? தர்மங்களே இல்லை, இந்த தர்மமும் எல்லாம் ஒன்று தாங்கிறாங்க. அவர்கள் சொல்கின்றனர், நாங்கள் எந்த ஒரு தர்மத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை, அனைவரையும் நாங்கள் ஒன்றாக நினைக்கின்றோம், பிறகு சண்டை சச்சரவுகள் செய்வது ஏன்? அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஏன் சண்டை போடுறாங்க? பொய் என்றால் பொய் தான், உண்மை என்பது ஒரு சிறிதும் கிடையாது. என்னவோ சொல்கிறாங்கன்னா செய்கிறது வேறையாக இருக்குது, அதனால எல்லாமே பொய்ங்கிறார். முதலில் ஈஸ்வரன் சர்வவியாபி என்பதிலிருந்து தான் பொய் ஆரம்பமாகின்றது. இந்து தர்மம் என்பது எதுவுமே கிடையாது. கிறிஸ்துவர்களுக்கு அவர்களுடைய தர்மம் இருந்து வந்துள்ளது, அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதில்லை. அவங்களுக்கு எல்லாம் தெரியுது யார் படைச்சாங்க, எப்போ உருவாச்சுன்னு. இந்த ஒரு தர்மத்தினர் தான் தங்களின் தர்மத்தையே மாற்றி இந்து என்று சொல்லிக் கொள்கின்றனர். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அது மறந்து போச்சு, இந்து தர்மம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு பெயர்கள் எப்படியோ வைக்கின்றனர். ஸ்ரீ ஸ்ரீ என்னார், ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்ட்டு தன்னுடைய பெயரை போட்டுக்கிறாங்க. இப்பொழுது ஸ்ரீ என்றால் சிரேஷ்டமானவர்களாக யார் இருக்கின்றனர்? ஆனால் பேர் மட்டும் அப்படி வச்சுக்கிறாங்க. ஸ்ரீமத் கூட யாரிடமும் கிடையாது, அவர்களுடையது இரும்பு யுகத்தின் வழியாகும். யார் என்னதான் உயர்ந்த வழின்னு சொல்லி கொடுத்தாலும் அது எல்லாமே கலியுகத்தோடது தான். அதை ஸ்ரீமத் என்று எப்படி சொல்ல முடியும்? இப்பொழுது குமாரிகள் நீங்கள் துணிந்து நிற்க வேண்டும், அப்பொழுது யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். ஆனால் அதற்கு யோக யுக்தாக நல்ல சாமர்த்தியசாலியான குமாரியாக இருக்க வேண்டும். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, தனது முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்வதற்காக பாபாவின் சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். வெறுமனே உண்பதும் அருந்துவதும் உறங்குவதுமாக இருந்தால் பதவியை இழக்க வேண்டியதாக இருக்கும். இரண்டாவது பாயிண்ட்டு, பாபாவிற்கும் படிப்பிற்கும் மதிப்பு வைக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்காக முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். பாபாவின் போதனைகளை தாரணை செய்து நல்ல குழந்தையாக ஆக வேண்டும். வரதானம், சேவை செய்து கொண்டே உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடிய யோக யுக்தி சேவாதாரி ஆக வேண்டும். யார் யோக யுக்தான சேவாதாரிகளோ அவர்கள் சேவை செய்தாலும் எப்பொழுதும் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். சேவை செய்தாலும், சேவைங்கிறது ஒரு கர்மா, அதை செய்யும்போது தன்னுடைய சுயஸ்திதி நிலையிலிருந்து மாற மாட்டாங்க. சேவை அதிகமாக இருந்தால் அஷரீரி நிலையில் இருக்க முடியவில்லை என்று கூற மாட்டார்கள். சேவை அதிகமாக இருக்குது, அதனால் தேக உணர்வில் தானே அதிகமாக வரணும், அப்படி கிடையாதுங்கிற. அஷரீரி நிலையில் நான் இந்த சரீரத்தை கடந்த ஆத்மாங்கிற நிலையில் இருப்பாங்க. இது என்னுடைய சேவை அல்ல, ஆனால் பாபா தந்தார் என்ற நிலையில் நிர்பந்தனமான நிலையில் இருப்பார்கள். இது என்னோட சேவை கிடையாது, ஈஸ்வரனுடைய சேவை. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு சேவையும் பந்தனமாக இருக்காது, கஷ்டமாக இருக்காது, ட்ரஸ்டியாக இருப்பார்கள்.
பந்தன முக்தாக இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். ஆரம்ப காலத்தில் கடைசி நேர நிலையில் கர்மாதீத் நிலையில் இருப்பதற்காக இவ்வாறு பயிற்சி செய்ய வேண்டும். நம்ம எல்லா நேரத்திலையும் நம்மளோட லட்சியம் என்ன? கர்மாதீத்தாக ஆக வேண்டும். எவ்வாறு நடுநடுவே டிராஃபிக் கண்ட்ரோல் செய்கின்றீர்களோ அதே போல் ஆரம்ப காலத்தில், அதாவது ஒரு நாளோட ஆரம்பத்துலேயும் சரி கடைசி டைம்லேயும் சரி அதை நம்ம அனுபவம் செய்ய வேண்டும். டிராஃபிக் கண்ட்ரோல் செஞ்சாலும் சரி, காலையில் எழுந்திரிச்சோன்னே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, இது எல்லா நேரத்துலேயும் நம்ம நடுநடுவே இப்படி நம்ம பயிற்சி பண்ணணும். அப்பொழுது கடைசி நேரத்தில் மதிப்புடன் வெற்றி அடைய முடியும். அப்படி நம்ம அஷரீரி, ஆத்மா இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்மளுடைய நிலை மிக உயர்வாக இருக்கும். கடைசியிலே நம்ம மிக நல்ல மதிப்போடு நம்ம தேர்ச்சி பெற முடியும். ஸ்லோகன்: சுப பாவனை காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்து விடுகிறது. யாருக்குள்ள சுப பாவனை இருக்கோ, நிறைய காரணம் இருக்குது. ஒருத்தர் நம்ம பிடிக்கல, வெறுக்கிறோம், இல்லை அவங்களோட குறைகள் தவறுகள்லாம் நிறைய இருக்கலாம். ஆனால் சுப பாவனை இருக்கும்போது என்ன ஆகிடுது? என்ன காரணம் இருந்தாலும் சரி அதெல்லாம் நிவாரணம் ஆகிடுது. ஆமாம், அவங்கக்கிட்ட அந்த குறை இருக்குது, தவறு இருக்குது, ஆனால் நான் என்ன பண்ணணும்? அதை அவங்க சரி பண்ணுறதுக்கு வழிகாட்டணும், சுப பாவனை வைக்கணும், சக்தி கொடுக்கணும், அப்படி மாற்றிக்க முடியும். அச்சா, அவ்வியக்த சமிங்கை. ஆன்மீக ராயல்ட்டி, தெய்வீகத்தன்மை மற்றும் பியூரிட்டி, தூய்மை என்ற பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். தூய்மை என்பது பிராமண வாழ்க்கையின் இந்த பிறவியினுடைய விசேஷத்தன்மை ஆகும். தூய்மையான சங்கல்பம்தான் பிராமணர்களினுடைய புத்திக்கு உணவாகும். தூய்மையான பார்வைதான் பிராமணர்களின் கண்ணின் ஒளியாக இருக்கின்றது. தூய்மையான செயல்கள்தான் பிராமண வாழ்க்கையின் விசேஷமான தொழிலாகும். தூய்மையான சம்பந்தம், தூய்மையான தொடர்பு தான் பிராமண வாழ்க்கையின் மரியாதையாகும். இந்த மாதிரியான மகான் குணத்தை அடைவதற்கு தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும். பிடிவாதமாக தன்னுடையதாக எதையும் ஆக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறதுங்கிறது இருக்கக்கூடாது. அதே போல் பிடிவாதமாக எதையாவது கொண்டு வரணும்னு இருக்கக்கூடாது. அதாவது தூய்மைங்கிறது பிடிவாதமாக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமோ, ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமோ இல்லை. இந்த தூய்மை உங்களுடைய வாழ்க்கையின் வரதானம் ஆகும். வரம்ங்கிறது கஷ்டப்படாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பாபா நமக்கு வரமாக கொடுத்துருக்கார். இப்போ தூய்மை என்பது பிராமண வாழ்க்கையினுடைய வரதானம்னு சொல்கிறார். அச்சா, ஓம் சாந்தி.